சேஃப்டி ஸ்கொயர் அனைவருக்கும் வணக்கம். இது சம்பந்தப்பட்ட வீடியோவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வண்டியோட மேஜர் கண்ட்ரோல் மைனர் கண்ட்ரோல் பத்தி சொல்லி கொடுக்க போறேன். மேஜர் கண்ட்ரோலர்ஸ்னா என்ன, மைனர் கண்ட்ரோலர்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் மேஜர் கண்ட்ரோலர்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மேஜர் கண்ட்ரோலர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியில உள்ள ஏபிசின்பாங்க. ஆசிலேட்டர், பிரேக்கு, கிளட்சி, அடுத்தது என்னன்னா கியரு, எல்லாமே மேஜர் கண்ட்ரோல். இது சம்பந்தமா நம்ம வண்டியில நேரா நம்ம ஓபன் பண்ணி அது என்னென்ன அந்த கண்ட்ரோலர்ஸ் ஒர்க் பண்ணுது, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது எல்லாமே தெரியணும். ஏன்னா ஒரு வண்டி ஓட்டுநருக்கு கட்டாயமா டிரைவிங் டெக்னிக்ஸ் தெரியணும் கட்டாயமா. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேஜர் கண்ட்ரோலர்ஸ்ல ஆசிலேட்டர், பிரேக்கு, கிளட்சு, கியரு, ஸ்டீரிங், ஹேண்ட் பிரேக், இது எல்லாமே மேஜர் கண்ட்ரோலர்ஸ். இப்போ இந்த மேஜர் கண்ட்ரோலர்ஸ்ல ஆசிலேட்டரோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இன்ஜினுக்கு ஃபியூவலை சப்ளை பண்ணக்கூடியது. நீங்க ஆசிலேட்டரை சீரா அழுத்தும் போது என்ன ஆகும்? இன்ஜினோட வேகம் கூடும். நீங்க ஆசிலேட்டரை எடுக்கும் போது என்ன ஆகும்? இன்ஜினோட வேகம் குறையும். அதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு போர்ட் இருக்கு, அந்த போர்ட்டை நீங்க ஓபன் பண்ண ஃபியூவல் சப்ளை அதிகமா போகும். ஃபியூவல் சப்ளையும் ஏரும் அதிகமா போக போக என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினோட வேகம் கூடும், இன்ஜினோட ஆர்பிஎம் என்னவும் கூடும். இப்ப நீங்க ஆக்சிலேட்டரை ரிலீஸ் பண்ண என்ன ஆகும்? போர்ட் க்ளோஸ் ஆகும். அப்போ ஃபியூவல் சப்ளையும் ஏர் ஃபியூவல் சப்ளை வந்து என்ன ஆகும்? நமக்கு குறையும் போது என்ன ஆகும்? இன்ஜினோட வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்ப இந்த இன்ஜினோட வேகத்தை கூட்டதும் குறைக்கிறதும் எதுல இருக்கு? நம்ம ஓடக்கூடியது எதுல இருக்கு? ஆக்சிலேட்டர். ஓகே, இன்ஜினை வேகப்படுத்தக்கூடியது. அடுத்தது என்ன அப்படின்னா பிரேக். பிரேக்கோட வேலை இப்போ ஆக்சிலேட்டர் எப்படி சொன்னோம்னா அதே மாதிரிதான். இப்ப ஆக்சிலேட்டர் வந்து நீங்க வந்து அழுத்தும் போது எது டிஸ்டர்ப் ஆகும்? நீங்க அதனோட முடிவு என்னது? இன்ஜின் தான். அப்ப நீங்க அதை அழுத்தும் போது என்ன ஆகும்? இன்ஜின் தான் வேகம் கூடும். அப்ப அதனோட ஆக்சிலேட்டரோட முடிவு இன்ஜின். அதே மாதிரி பிரேக்குக்கு வரும்போது பிரேக்கோட முடிவு என்னது? ஆக்சுவலா 4 வீலும். அந்த பிரேக் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 4 வீலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகத்தை குறைக்கிறதுக்கும் நிப்பாட்டுறதுக்கும் நம்ம எதை அப்ளை பண்றோம்? பிரேக் பெடல். அந்த பிரேக் பெடல்ங்கிறது ஏக்கு இடத்துல வர பி, பிரேக். ஓகே, அந்த பிரேக் வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, வண்டிக்கு வண்டி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, பிரேக்கை நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து பிரேக்கை அழுத்தி பார்க்கும்போது பிரேக்கோட பெடல் பிளே எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதனோட டிராவல் டிஸ்டன்ஸ், அதை அழுத்தி பார்க்கும்போது இந்த பிரேக் எவ்வளவு தூரத்துக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டிராவல் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம பார்ட்டா திரிச்சுக்கணும். 1/3, அதாவது ஒரு 3 பாகமா திரிச்சுட்டு அதை என்ன பண்ணணும்? 3 இதா பிரிச்சுட்டு 3 லெவலா பிரிச்சுட்டு அந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு பிரிச்சுக்கிடணும். அந்த பெடலோட எவ்வளவு டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம கட்டாயமா அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிடணும். இப்ப லெவல் 1ல அழுத்தினா நமக்கு வந்து ஒரு 30% அப்படின்னா, லெவல் 2ல ஒரு 60%, லெவல் 3ல ஃபுல் பிரேக் 100%. இது பெடலுக்கு பெடல் மாறும், வண்டிக்கு வண்டி கொஞ்சம் மாறும் பிரேக். அதனால அது எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி வண்டி ஓட்டும் போது சக்குன்னு அழுத்தி வண்டியை பிரேக்கிங் பண்ணிடக்கூடாது. பின்னாடி வர வண்டிக்காரன் வந்து இடிச்சிருவான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரேக்கை ஆப்ரேட் பண்ணணும். அப்ப இந்த பிரேக் இங்க நம்ம வைக்கிற கால் பிரேக்கோட முடிவு 4 வீலு தான். அப்ப பிரேக்கோட கண்ட்ரோல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டீங்க. அடுத்து வந்து கிளச்சோட வேலை. கிளச்சுங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன், சக்தி கடப்பான். அந்த கிளச்சை மிதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கிளச்சை மிதிக்கும் போது உங்களுக்கு வந்து பவர் என்ன பண்ணும்? ஃபுல் கிளச்சை மிதிக்கும் போது பவர் கட் ஆயிரும். என்ன ஆகும்னா, இன்ஜின்ல இருந்து வர பவர் கியர் பாக்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. என்ன ஆகும்னா, நம்ம கிளச்சை மீச்சிருக்கிறதுனால அதுல ஒரு சின்ன கேப் வரும், கிளியரன்ஸ் வரும். அந்த கிளியரன்ஸ்க்கு கான்டாக்ட் இல்லாதனால பவரை டிரான்ஸ்மிட் பண்ணாது, சக்தியே கடத்தாது. அப்ப நம்ம கிளச்சை மிதிச்சு தான் என்ன பண்ணணும்? அடுத்தது கியரை போடணும் கட்டாயமா. அந்த கிளச்சை மிதிச்சாதான் ஏன் கியரை போடணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கிளச்சை மிதிச்சுதான் கியரை போடுற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கும் போது இன்ஜின்ல இருந்து வர பவர் கிளச் மூலம் கியர் பாக்ஸ்க்கு வந்து அப்படியே அந்த பவர் அங்க நிற்கும் கியர் பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம கியர் போட்டா மட்டும்தான் வீலுக்கு போகும். இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கியரை போட முடியாது வெறுமனையா. என்ன காரணம் அப்படின்னா, இன்ஜினோட பவர் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பவரை கட் பண்றது கட்டாயமா நம்ம என்ன கிளச்சை கட்டாயமா மிதிக்கணும். மிதிச்சாதான் இன்ஜின்ல இருந்து பவர் கிளச்சில கட் ஆகி கியர் பாக்ஸ் வராம நம்ம கியரை என்கேஜ் பண்ண முடியும். அந்த கியரை என்கேஜ் பண்ணி முடிஞ்ச பிறகு நம்ம கிளச் எடுத்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி என்ன கியருக்கு ஏற்ற மாதிரி வீலுக்கு பவரை கொடுக்குறோம், சுத்த கொடுக்குறோம்.
அப்ப இதுதான் நம்ம கிளச்சை மீச்சா தான் என்ன பண்ண முடியும், கட்டாயமா கியரை மாத்த முடியும். நிறைய பேரு அரை கிளச்சோ முக்கா கிளச்சோ கிளச்சோ மீச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி கியரை மீச்சிங்கன்னா கியருக்கு சேஃப்டி இல்ல, கிளச்சுக்கு சேஃப்டி இல்ல. அப்போ நம்ம கிளச்சை நல்லா மிதிச்சுதான் என்ன பண்ணணும், ஃபுல்லி டிப்ரெஸ் பண்ணி தான் பெடல் அந்த பிளாட்ஃபார்ம்ல முட்டுற அளவுக்கு நம்ம ஃபுல்லா கிளச்சை மிதிச்ச பிறகுதான் கியரை மாத்தணும். அப்பதான் எல்லாத்துக்குமே சேஃப்டி. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம கிளச்சை மிதிப்போம். என்ன அப்படின்னா என்னதுக்குன்னா வண்டியோட வேகத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு கிடையாது. ஆக்சுவலா இதை வந்து நம்ம கிளச்சை மிதிக்கும் போது இந்த கட்டாயமா பிரேக் அணைக்கும் போது கிளச்சை மிதிச்சுதான் பிரேக் அணைக்கணும். எதுக்கு வெறுமனையா பிரேக்கை மிதிக்கலாம் அப்படின்னா, மிதிக்கலாம் ஒரு லிமிட்டட் வரை அந்த பிரேக் அழுத்தலாம். அதுக்கு மேல அழுத்தும் போது என்ன ஆகும்னா இன்ஜின் ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த கியர் பாக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா கியர் மூலம் என்ன கியர்ல இருக்கோ அது வீலுக்கு பவர் போகும், டிரான்ஸ்மிட் ஆகும். அப்ப நம்ம வெறும் பிரேக் அணைக்க என்ன ஆகும், அந்த வீல் பிரேக்கிங் ஆக வேகம் குறைய இன்ஜின்ல இருந்து ஒரு பவர் ட்ரை பண்ணும் வீல சுத்த. அப்போ ஒரு லிமிட்டட் வரை தான் சுத்தும். அதுக்கு மேல என்ன ஆகும்னா சுத்துனா இன்ஜின் திணற ஆரம்பிக்கும், ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த ஸ்ட்ரகிள் மேலும் நீ ஃபர்தரா நம்ம கவனிக்காம பிரேக் அணைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்ஜின் என்ன ஆகும்னா இன்ஜின்ல இருந்து வர பவர் வீல சுத்த விடாம அப்படியே ரிட்டர்ன் ஆகி பேக்லோட் ஆகி என்ன ஆகும், இன்ஜினை இன்ஜின் என்ன ஆகும், பேக்லோட் ஆகி வண்டியை ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ அதை ஆஃப் பண்ணாம இருக்குன்னா கட்டாயமா இன்ஜின்ல இருந்து ஒரு பவரை கட் பண்ணணும். கிளச்சை மீச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கட்டாயமா பிரேக் அணைக்கணும். இந்த சிஸ்டம் நமக்கு கட்டாயமா இந்த பிரேக்ல நம்ம வந்து இந்த கிளச்சோட வேலையில நம்ம கட்டாயமா இந்த பிரேக் இது பத்தி சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும். ஓட்டுநர் வந்து வண்டிக்கு ரொம்ப முக்கியம் வீல் அலைன்மெண்ட். அதானே, அந்த வீல் அலைன்மெண்ட்னா வண்டியோட அலைன்மெண்ட்டுக்கு என்ன ஆக்சுவலா முக்கியமானதுன்னா, நிறைய பேர் வண்டி ஆன் ரோட்ல ஓட்டிட்டு போறாங்கன்னா வண்டியோடது என்ன தெரியணும், ரோட்டோடது என்ன தெரியணும் தெரியாம வண்டி ஓட்டுவாங்க. என்ன அப்படின்னா ரோட்டோட அகலம் கட்டாயமா தெரியணும். நீங்க ஓட்டக்கூடிய வண்டிக்கு ஓட்டிட்டு போற வண்டியோட ரோட்டோட அகலம் தெரியணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும், உங்க வண்டியோட அகலம் தெரியணும். நிறைய பேர் கேட்பாங்க, சின்ன வண்டி ஓட்டினா பெரிய வண்டி ஓட்ட முடியாதா சார்? அதெல்லாம் கிடையாது. வண்டியோட அகலம், வண்டியோட நீளம், வண்டியோட உயரம் இது தெரியணும், ரோட்டோட அகலம் தெரியணும். இப்ப அலைன்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இப்ப ஒரு ரோட்ல ஓட்டிட்டு போறீங்க, ஒரு 11 அடி ரோட்ல ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா, இப்ப என்னோட வண்டி ஒரு 5 அடி கண்ணாடி டு கண்ணாடி 5 அடி கரெக்ட் பண்ணோம்னா இந்த 11 அடி ரோட்ல வண்டி அழகா ஓட்டலாம். உங்களோட வீல் வந்து ஒரு லைன், ஒரு விட்டு கோட்லயோ தொடர்ச்சியான வெள்ள கோட்ல, இப்ப தொடர்ச்சியான வெள்ள கோட்ல இடது வீல் டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா இந்த சைடு ஒரு 11 அடி ரோட்ல ஓட்டும் போது அந்த விட்டு கோட்ல இருந்து நம்ம வண்டியோட வெஹிக்கிள் ரைட் சைட்ல உள்ள வெஹிக்கிள் பாடி பேரல் பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு 6 அடி இருக்கும். அப்ப அங்க 3 அடி விட்டா லெப்ட் சைடு 3 அடி வந்துடும். இப்ப இந்த அலைன்மெண்ட், ரோட்டோட அலைன்மெண்ட் கட்டாயமா நமக்கு தெரியும். அதே மாதிரி வண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த இது கூட நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம். வண்டி ஓட்டிட்டே போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி போயிட்டே இருக்கும்போது நம்மளோட கண்ணுக்கு எட்டின பார்வை தூரம் வர அந்த கோடு இருக்கும் ஹைவேஸ்ல. என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியான வெள்ளை கோடு இடது பக்கமும் நடுவுல விட்டு கோடு இருக்கும் ஆக்சுவலா. அப்ப அதை பார்க்கும்போது நம்ம ரைட் சைட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு அந்த விட்டு கோடையும், லெப்ட் சைட்ல உள்ள கோடு வந்து வண்டியோட கோடு வந்து நேரா தூரத்துக்கு எட்டின அளவுக்கும் ரெண்டும் வண்டிக்கு பேரலா இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வண்டியை நீங்க சென்டர்ல டிராவல் பண்ணிட்டு போறீங்க அந்த லேன்ல. அப்ப அங்கேயும் ஒரு 3 அடி, இங்கேயும் ஒரு 3 அடி கிடைக்கும். நீங்க எந்த பயமும் இல்லாம அழகா கரெக்டா கனெக்ட் பண்ணி வண்டியை ஓட்டிட்டு போகலாம். அது ஒரு அலைன்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுற மாதிரி டவுனுக்குள்ள போகும்போது நிறைய பேர் தருவாங்க, சார் திடீர்னு வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கோம், லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்துட்டா, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வண்டிக்குள்ள வந்துருதான் சார். அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, வண்டி எவ்வளவு பெரிய வண்டி இருந்தாலும் வண்டியை சுத்தி ஒரு கட்டம் போட்டு அதை பாதியா பிரிச்சு என்ன பண்ணணும்னா, நம்மளோட லெஃப்ட் வியூ வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட ஹெட்லாம்ப்ல இருந்து கணக்கா நம்ம வந்து ஒரு 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 பாதியா பிரிச்சு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு அந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் சைட் வியூ பார்த்துக்கலாம். அந்த ஓட்டுநர் ஒரு டூ வீலரோ ஒரு காரோ லெஃப்ட்ல இருந்து அப்படியே ரைட்டுக்கு வர்றது நமக்கு கிளீனா தெரியும், வண்டி உள்ள வர்றது தெரியும். இப்ப ரைட் சைட்ல இருந்து வர வண்டி உள்ள வர்றதை எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து வர வண்டி உள்ள வண்டிக்குள்ள வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை அலைன்மெண்ட் பார்த்தோமோ, அதே மாதிரி ரைட் சைட்ல பாக்குறது அப்படின்னா வைப்பரோட எண்டு, ரைட் சைட்ல வைப்பரோட எண்டு வந்து நேரா அந்த ஹெட்லாம்புக்கு நேரா ஆயிடுச்சு. அதுல இருந்து நம்ம ரைட் சைட்ல இருந்து வர வண்டிகள் உள்ள வர்றது வெளியே போறதெல்லாம் கிளீனா தெரியும். அது போக நமக்கு எப்பவுமே ரைட் சைட்ல கிளியர் கட் வியூ தெரியும், ரைட்ல ஏறுறது இறங்குறது எல்லாம் உள்ள வர்றது வெளியே போறது எல்லாமே தெரியும். அதனால லெஃப்ட் சைட் வியூ ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட் தட்டினா ஒரு டிரைவர் ரைட் சைட் தட்டிட்டானா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். லெஃப்ட் சைட் தட்டினா கூட லைட்டா தட்டாயிட்டா கூட அவனுக்கு லெஃப்ட் சைட் வியூ தெரியாம தட்டிட்டேன்னு சொல்லுவான். ஆனா ரைட் சைட்ல தட்டிட்டான் அவனுக்கு கிளியர் கட்டா வியூ இருந்து அவன் தட்டிட்டான் பாருப்பான்.
அதனால அந்த அலைன்மெண்ட்டுங்கிறது வந்து ரைட் சைடுல நீங்க பார்க்க தெரியணும். அந்த நேரா அந்த வைப்பர் ரெண்டோட நேரா வச்சு நமக்கு உள்ள வர்றது வெளியே போறது தெரியும். இது நான் உங்களுக்கு டீடைல்ஸா என்ன பண்ணுவேன்னா, நான் வண்டி டிரைவிங்ல இருக்கும்போது அதனோட வெளியே வர்றது உள்ள வருது நான் கட்டாயமா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அது ஒரு தனி ஒரு இது போடுவேன் கட்டாயமா. அப்போ நீங்க அதை கட்டாயமா மறக்காம பாருங்க. சரி, இப்ப கியர், ஆக்சுவலா கியர் நம்ம சொன்ன மாதிரி இன்ஜினோட வேகத்தை கூட்டுறதுக்காண்டி நமக்கு என்ன, இப்போ இன்ஜின் வேகம் வருது வண்டியில இருந்து, அப்போ வண்டியோட வேகம் கூட்டும் போது ஆக்சுவலா இன்ஜின்ல இருந்து வர வேகம் நமக்கு வந்து டைரக்டா வீலுக்கு போக முடியுமா? போக முடியாது. என்ன தெரிச்சிடும். அந்த இன்ஜினோட ஆர்பிஎத்தை கலெக்ட் பண்ணிருப்போம். அதனாலதான் ஒரு கியர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். வேகத்தை கூட்டும் போது கியரை வந்து நம்ம பெரிய கியர்ல போட்டு அந்த அதாவது கியர் அப் பண்ணி ஓட்டவும், வேகம் குறையும் போது கியரை டவுன் பண்ணி ஓட்டவும் நமக்கு அந்த கியர் பாக்ஸ்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். வண்டியோட வேகத்தை குறைக்கும் போது கியரை குறைக்கணும், வேகத்தை கூட்டும் போது கியர் அப் பண்ணணும். அந்த ஆர்பிஎத்தை பேஸ் பண்ணி இந்த கியர் ரேஷியோ இருக்கும். கியர் ரேஷியோன்றது இந்த ஆர்பிஎத்தை பேஸ் பண்ணி, இன்ஜினோட வேகத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கியரை நம்ம மாத்துறோம். அப்படி மாற்றும் போது நம்ம கட்டாயமா நமக்கு என்னன்னா கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம் தெரியணும். ஏன்னா கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கட்டாயமா என்ன பண்ணுவோம், நியூட்ரலை செக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கியர் போடும்போது தடுமாற்றம் இருக்கவே கூடாது. கியர் போடும்போது தடுமாற்றம் இருந்துச்சுன்னா வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்பதான் இந்த கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசத்துல நிறைய பேர் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு டிரைவர் சொல்லி கொடுக்காருன்னா, டிரைவர் டீச்சர்ஸ் யூ டு ரன் பிஃபோர் யூ வாக். நான் சொன்ன மாதிரி தான் யாருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா அவர் என்னன்னா எடுத்த உடனே என்ன பண்ணுவாருன்னா ஓட வைப்பாரு. அப்படி செய்யக்கூடாது. ஆக்சுவலா நடக்க வச்சுதான் ஓட வைக்கணும். அப்ப அந்த நடக்க வச்சு ஓட வைக்கணும் என்ன மெத்தட் அப்படின்னா, நிறைய பேர் கியரை வந்து 1 கியர் 2 கியர் 3 4 5 ரிவர்ஸ் பாருங்க. கட்டாயமா அதான் 1 கியர் தான். அந்த 1 கியரோட ஃபங்க்ஷன் தெரியும். ஆக்சுவலா இந்த 1 கியர் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், அது எந்த நேரத்துல யூஸ் பண்ணணும் தெரியும். இப்போ இந்த 1 கியர்ங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 1 கியர்ங்கிறது இனிஷியல் பிக்கப் கியர். ஓகே, இந்த 1 கியர்ங்கிறது இனிஷியல் பிக்கப் கியர். அந்த இனிஷியல் பிக்கப் கியருக்குன்னு ஒரு ஸ்பீட் ரேஷியோ உண்டு. ஒரு 0 to 10 ஆர் 0 to 15 வர. சில வண்டிகள் ஆர்பிஎத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னன்னா, நான் சொல்லி கொடுக்க நார்மல்ல இருந்து நீங்க 5 கிலோமீட்டர் எக்ஸசிவா ஸ்பீடை கூட கிலோமீட்டர் இதுல ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணலாம். 0 to 10ங்கிறத 0 to 15 வச்சுக்கலாம். அடுத்த 2 கியருங்கிறது வந்து என்னன்னா மூவிங் கியர். எப்படி 1 கியர் வந்து இனிஷியல் பிக்கப் கியர் ஆர் ஸ்டார்டிங் கியர் சொல்லணும் 0 to 10ன்னு, 2 கியருங்கிறது வந்து 10 to 20 கிலோமீட்டர். இப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸசிவா வச்சு கூட பண்ணலாம். 10க்கு என்ன பண்ணலாம்னா 15 to 25 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 10 to 20 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வண்டியோட ஆர்பிஎத்தை பொறுத்தும் ஹார்ஸ் பவர் மொத்தம் கொஞ்சம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிடலாம். சரியா? அப்ப 2 கியருங்கிறது என்னது மூவிங் கியர். இது 10 to 20 சொல்லி கொடுத்துருக்கு. அப்படித்தானே? கியருங்கிறது எதுக்கு அப்படின்னா, இன்ஜினோட வேகம் கூடும் போது நம்ம கியரை அப் பண்ணுவோம், இன்ஜினோட வேகம் குறையும் போது நம்ம என்ன பண்ணா கியரை டவுன் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கியரை அப் பண்றதும், ஸ்பீடு குறையறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கியரை டவுன் பண்றோம். கட்டாயமா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா அந்த கியரோட மெக்கானிசம் நிறைய பேருக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், 5th கியர், ஈவன் 6th கியர் வண்டி 6th கியர் இருக்கும். அடுத்து ரிவர்ஸ் கியர் இருக்கும். இப்போ இந்த 1 கியருங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் பிக்கப் கியர்னு சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் பிக்கப் கியர்னா எந்த நேரத்துல, ஆர் ஸ்டார்டிங் கியர், இது எந்த நேரத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வண்டி ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு திருப்பி எடுக்கிறது, நின்றுட்டு இருக்க வண்டியை மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இனிஷியல் பிக்கப் கியரை யூஸ் பண்ணலாம். சரி, 0 to 10 கிலோமீட்டர் ஸ்பீட் வரை ரைஸ் பண்ணலாம். 0 ஸ்டார்டிங் பண்ணி 10 வரை ஓட்டலாம். 10க்கு மேல ஓட்டலாமானா 10 15 கூட எடுத்துக்கிடலாம். நீங்க அதிகமா இப்படி ஓட்டும் போது என்ன ஆகும்னா இன்ஜினோட ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாகும். இன்ஜின் அதிகமா சூடாகி ரொம்ப தூரமா அப்படி ஓட்டுனீங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு வர 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வர இந்த 1 கியரான இனிஷியல் பிக்கப் கியரை யூஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா 2 கியர். அந்த 2 கியரோட பேர் என்னன்னா மூவிங் கியர் சொல்றோம். அந்த மூவிங் கியர் என்னன்னா 10 to 20 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதேதான் அந்த கியர்லயும் நம்ம வந்து சார் 20க்கு மேல ரீச் ஆகி அதிகமா ஓட்டிகிட்டே இருக்கலாமா, ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினா என்ன ஆகுனா எரிபொருள் அதிகமா கன்சியூம், அதாவது அதிகமான ஃபியூல் கன்சப்ஷன் இருக்கும், எடுத்துரும் வண்டி. அது போக என்னன்னா இன்ஜின் சீக்கிரம் சூடாயிரும். அப்போ 2 கியரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்பீடுக்கு மேல 20க்கு மேல போயிட்டுனா அடுத்த கியரான 3 கியர், தட் இஸ் ரன்னிங் கியர் போட ஆரம்பிச்சிருமா. 3 கியரான ரன்னிங் கியர் எதுக்கு அப்படின்னா ஓடக்கூடிய கியர். கட்டாயமா அது 20 to 30 கிலோமீட்டர் ஸ்பீட் வர அந்த 3 கியரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 4 கியரும் ரன்னிங் கியர் தான். அது என்ன ஆகும் அப்படின்னா
அதே மாதிரிதான் 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வர கட்டாயமா ஸ்பீடு வர என்ன கியர் யூஸ் பண்ணலாம்னா அந்த ரன்னிங் கியரான 4th கியரை யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது என்னன்னா அந்த 40க்கு மேல அப் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டாயமா என்ன பண்ணுவோம்னா 5th கியரான ஃபைனல் கியரா டாப் கியர்னு சொல்லுவோம், அந்த யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு அந்த கியருக்கு நோ ஸ்பீட் லிமிட், ஏன்னா அதுக்கு ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. வண்டியோட கெப்பாசிட்டி ஸ்பீடு, அதாவது எவ்வளவு வண்டி வேகம் போகக்கூடிய வண்டியா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த மேக்சிமம் நம்ம அந்த கியரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5th கியர் டாப் கியரா இருந்துச்சுன்னா ஃபைனல் கியரா. சப்போஸ் 6th கியர் வண்டியா இருந்தா அபோவ் 60க்கு மேல நம்ம 6th கியரை போட்டு அதை ஃபைனல் கியரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட கியர் வந்து 5th வரை இருக்கு, அதனால அதுதான் ஃபைனல். நான் ரிவர்ஸை பத்தி இப்ப சொல்லி கொடுக்க போறேன். ரிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி 1வது கியர் 2வது கியர் 3வது கியர் 4வது கியர் 5வது கியர். ரிவர்ஸ் கியர் ஒரு முக்கியமான கியர். இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம ரிவர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் டர்ன் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்வர்ட்ல ட்ரை பண்றதே பெஸ்ட். ஏன்னா ஃப்ரண்ட் விஷனோட ரியர் விஷன் ரொம்ப கஷ்டம். இப்போ கேமராலாம் வந்துட்டு, அதாவது ரிவர்ஸ் கேமராலாம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை. ஆனா இருந்தாலும் ரிவர்ஸ் கேமரா எல்லா வண்டியிலையும் நம்ம வச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாம போயிடும். அப்ப நம்ம வந்து மிரர் வந்து அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப ரிவர்ஸ் எடுக்கும்போது கட்டாயமா எப்படின்னா நம்ம லெஃப்ட் மிரர், நம்ம ரைட் மிரர், நம்ம ரியர் வியூ மிரர் கட்டாயமா நம்ம கண்ணில் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கட்டாயமா பாக்குற மாதிரி வச்சுக்கிடணும். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் வந்து ஃபார்வர்ட்ல போய் திரும்பக்கூடிய இடங்கள் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட்ல போய் திரும்புறதே நல்ல விஷயம். இல்ல அப்படின்னா கிரிட்டிக்கலான இடம், அந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்வர்ட்ல போய் திரும்புறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கட்டாயமா ரிவர்ஸ் எடுக்கலாம். ரிவர்ஸுங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி போட்டு டக்குனு கிளச்சை எடுத்து மூவ் பண்ணும்போது உள்ள ஸ்பீடோட டிஃப்ரெண்டா இருக்கும். ரிவர்ஸுங்கிறது வந்து டார்க் அதிகமா இருக்கும். நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டு கிளச் எடுத்தாலும் வண்டி பாயதான் செய்வான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை டிரைவை கட் பண்ணி கிளச்சை எடுத்து கிளச்சை மிதிச்சு கிளச்சை எடுத்து கிளச்சை மிதிச்சு கண்ட்ரோல்குள்ள கிளச் பிரேக்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும். நம்ம இல்லை அப்படின்னா ஸ்டீரிங்கை நம்ம எங்கேயாச்சும் விட்டுருவோம் ரிவர்ஸ் எடுக்கும் போது. அதனால ரிவர்ஸ் பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுத்து ப்ராக்டிக்கலா அது எப்படி இது பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதில் கட்டாயமா பாருங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கண்ட்ரோலர்ஸ் என்னது அப்படி பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, தட் இஸ் பார்க்கிங் பிரேக்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா வண்டி ஒரு இடத்துல நிக்க அப்படின்னா உருளாம இருக்கிறதுக்கு, ஒரு இறக்கமோ ஏற்றமோ அது வந்து உருளாம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கட்டாயமா ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுக்கணும், பார்க்கிங் பிரேக் போட்டணும். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினா கூட பார்க்கிங் பிரேக் கட்டாயமா அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த பார்க்கிங் பிரேக் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பார்க்கிங் பிரேக்ல இருந்து ரிலீஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம போனோம்னா வண்டியை ஒரு லைட்டா ஒரு புஷ் பண்ணா உருள ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த கட்டாயமா இந்த பார்க்கிங் பிரேக் நம்ம கட்டாயமா அப்ளை பண்ணாம வண்டியை எடுக்கக்கூடாது. பிரேக்ல மொத்தம் 3 பிரேக் உண்டு. நான் இந்த பார்க்கிங் பிரேக் எடுக்கும்போது அதையும் சொல்லித்தரேன். இந்த பார்க்கிங் பிரேக்குங்கிறது ஹேண்ட் பிரேக்குங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டாட்டிக் பிரேக், வண்டியை நிப்பாட்டி வச்சு போடக்கூடியது. அடுத்து இன்னொரு பிரேக் என்னன்னா டைனமிக் பிரேக், அதாவது பெடல்ல நம்ம அழுத்தக்கூடிய பிரேக். வண்டி ஓடிட்டே இருக்கும்போது அந்த வீல ரன்னிங்லேயே பிடிக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து என்னன்னா டைனமிக் பிரேக்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பெடல்ல மிதிக்கக்கூடிய பிரேக்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்ஜின் பிரேக் அப்படின்பாங்க. அது என்னன்னா இன்ஜினுக்கு நம்ம எப்பெல்லாம் ஆக்சிலரேட்டரை எடுத்து நம்ம இன்ஜினுக்கு எரிபொருளை கட் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு இன்ஜின் எரிபொருளுக்கு கொடுக்காத நேரத்துல இன்ஜின் ஸ்லோவாகும், அது ஸ்லோவா பிரேக் ஆகும். நம்ம வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்க அந்த ஆக்சிலரேட்டரை எடுத்துட்டாலே இந்த இன்ஜின் பிரேக்னு ஒன்று சொல்லுவோம். அதுதான் இந்த 3 வகையான பிரேக்ஸ் இருக்கு. கட்டாயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க தொடர்ச்சியா. நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க தொடர்ந்து டிஸ்கிரிப்ஷனை நீங்க இது பண்ணுங்க. கட்டாயமா நிறைய வீடியோக்கள் இது மாதிரி தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நிறைய நான் உங்களுக்கு தருவேன்.